போங்க. நல்லா இருக்கு அக்கா லைவ். தேங்க்யூ சொல்லணும், தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பொட்டேட்டோயை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இனி என்ன பண்ணலான்னா, நம்ம தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. உப்பு போட்டாச்சா? உப்பு போட்டுட்டு நல்லா விரவி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலயும் இதாக இருக்கு. இல்லைன்னா சிலதுல மட்டும் நல்லா கட்டியா இருக்கும், வேற எதுலையுமே பட்டுருக்காது. உப்பு போட்டு நல்லா இது பண்ணிட்டீங்களா? எல்லா இடமும் இதாகட்டும். அதுக்கப்புறம் இதில் என்ன போடணும்னா, மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி எல்லாத்துக்குமே மெயின், ஸோ அதை மறந்துடாதீங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி எதுக்குன்னா, ஏதாவது கிருமி ஏதாவது இருந்தாலும் நமக்கும் வயத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ மஞ்சள் பொடி. சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சிக்கன் மசாலா எதில் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா தான் கிடைக்கும். சிக்கன் மசாலா. அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அரைச்சி வச்சுருக்க மிளகு பொடி. மிளகு பொடியிலே ஒரு ஸ்பூன். இல்லை உங்கள் காரம், ஏன்னா சிலவங்க காரம் அதிகமாக எடுத்துப்பீங்க, சிலவங்க காரம் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுங்க. ஆமாம்,